ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது எல்லாரும் எப்படி வீக்லி வந்து இருக்கீங்க? ட்வைஸ் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நல்லாயிருக்கோம். ஸோ சொன்னால் இது ரொம்பவே வந்து நேற்று நல்லது. போட்ட ப்ரெக்னென்சி விளாக்குடைய மினி உமன்ஸும் இது விளாக் ரொம்ப தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கலாம். போட்டிருக்கேன். ரொம்பவே உடம்புக்கு ஸோ ரொம்ப நம்ம நல்லது. வந்து உங்களுடைய பிளட்டை வந்து செவரொட்டியுடைய இன்க்ரீஸ் பண்ணி ஹெல்த் கொடுக்கும். பெனிஃபிட்ஸ் அது எப்படி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதாவது செவரொட்டியை க்ளீன் பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஒரு சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் விரப்பாயிடும். ஸோ அது மேலே உள்ள தோலை வந்து நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அதை நறுக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம இப்படி செய்யும் பொழுது நம்ம சுடுதண்ணியில் அந்த ரத்தம்லாம் போயிடுமோ, சத்தெல்லாம் போயிடுமோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ கீராமல் போட்டாலே அதில் உள்ள சத்துக்கள் எதுவுமே போகாது. ஸோ இதனுடைய உங்களுக்கு ஃபுல்லாக இதோடைய அந்த ரெசிபி வேணும் அப்படின்னு சொன்னால் நான் நேற்று வந்து நான் போட்டிருக்கேன், லாங் வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்க்கலாம் நீங்கள். இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்ம எப்படி ஈரல் செய்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம இதுவும் செய்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சுவரொட்டியை சாப்பிடும் பொழுது நமக்கு வந்து சுவரொட்டி அப்படிங்கிறது வந்து ஆட்டினுடைய மண்ணீரலை தான் வந்து சுவரொட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏன் சுவரொட்டின்னு பேர் வந்துச்சுன்னா, இதை தூக்கி செவத்தில் அடித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து செவத்தில் ஒட்டிக்கிறோம். ஸோ அதனால் வந்து சுவரொட்டி அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு இதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம சாப்பிட்றது மூலமாக அதிகமாக வந்து ரத்த சோகை இருக்கிறவங்க வந்து இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா வந்து பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அந்த பிளட் ரெட் பிளட் செல்லை வந்து ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக பிரச்சனைகளுக்கும் இது வந்து ஒரு மருந்தாக இருக்குது. குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது குழந்தைகள் வந்து அந்த குழந்தைகளுடைய மூளையை வந்து சுறுசுறுப்பாக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியையும் வந்து அதிகரிக்குது இது. அதுக்கப்புறமா இலை போட்டு அதில் ஸ்வீட்டு, மாம்பழம், ஈரல், அப்புறம் செவரொட்டி, சூப்பு, மட்டன் கிரேவி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு இந்த மாதிரி வச்சு வீட்டில் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை அதாவது வடியல் எல்லாமே போட்டு சாப்பிட்டாச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. அப்புறம் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சுக்கிறலாம். சப்பாத்தி வச்சு நம்ம வந்து சப்பாத்தி எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து இதாக பிசைகிறோமோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக வந்து கிடைக்கும். ஸோ நல்லா பிசைஞ்சாச்சு. அப்புறம் வந்து அது பக்கத்தில் உள்ளது வந்து அந்த கடப்பாக்கல்லையே செஞ்ச அது சப்பாத்தி கல் தான் அது. ஸோ அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பார்த்தா எடுத்து அதை நான் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ நான் அது நல்லா சப்பாத்தி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா சப்பாத்தியும் போட்டாச்சு. அப்புறம் ஈவினிங் போல் வந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பலாப்பழம் வந்து உள்ளே வந்து ரொம்பவே வந்து கடத்தெருவில் வந்து ரொம்பவே வந்து கம்மியான விலையில் விற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு பழமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுவும் அப்புறம் அறுக்க உட்காந்தாச்சு. பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ வந்து ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்கள். சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து கிரேவி வச்சு சாப்பிட்டாச்சு. பலாப்பழம் வந்து எப்படி வந்து நமக்கு வெளியே முள்ளாக இருக்கோ அது பார்த்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து டேக்கிள் பண்ணி வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்பவே பலாப்பழம் மாதிரி ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நமக்கு டே வந்து இன்றைக்கி வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கு சண்டே வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.